الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج. رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திலும் வாழக்கூடிய மனித சமுதாயம் மிக நேர்த்தியான கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்து தந்திருக்கிறார். அந்த வரிசையில் இளைஞர்கள், வாலிபர்கள் திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு ஒழுக்கமான சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதை நபி அவர்கள் போதித்திருக்கிறார். மற்ற இடங்களிலே சொல்லப்படுவதைப் போல இறைவனை அடைவதற்காக திருமண வாழ்க்கையை துறந்து சந்நியாசத்தை மேற்கொள்வதோ அல்லது கண்ணிலே பட்ட பெண்களை எல்லாம் தன்னுடைய உடல் பசியை தீர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்வதோ, இது போன்ற கலாச்சாரங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஒழுக்கமான சமுதாயமாக வாழ வேண்டும், எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் பல நபிமொழிகளிலே பேசியிருக்கிறார்கள். அதிலே இப்போது ஓதி காட்டப்பட்ட இந்த நபிமொழியும் ஒன்றாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, இளைஞர்களே, நீங்கள் திருமணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களிலிருந்து யாருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் திருமணத்தை மேற்கொள்ளுங்கள். அப்படி திருமணம் முடித்து கொண்டால் 2 விதமான நன்மைகளை, பிரயோஜனங்களை அது தரும். முதலாவது, உங்களுடைய பார்வைகளை அது பாதுகாக்கும். திருமணத்தை மேற்கொண்டு மனைவியோடு குடும்பம் நடத்துகிற போது இவனுடைய உடல் பசி அங்கே தீர்கிற போது மற்றவர்களின் மீது தவறான எண்ணங்கள் கொண்டு பார்வையை செலுத்துவது மாறிவிடும், நீங்கிவிடும். எனவே பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தவறுகளெல்லாம் குறைந்துவிடும். அதே போன்று கற்பொழுக்கம் என்பதும் பாதுகாக்கப்படும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திருமணம் என்பது முக்கியமான ஒரு அம்சமாகும். அதில் இந்த நபிமொழியில் ஒரு செய்தியை நபி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஆற்றல் உள்ளவர்கள் இது போன்று செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். வேறு சில நபிமொழிகளில் இப்படி வருகிறது: மஹர் கொடுப்பதற்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கு செலவினங்களுக்கு கொடுப்பதற்கும் சக்தி உள்ளவர்கள் திருமணத்தை மேற்கொள்ளட்டும். இல்லை என்றால் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். வேறொரு நபிமொழியில் இப்படி வருகிறது: எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துக்களின் மூலமாக பாதி தீனைத்தான் அவன் நிறைவு செய்திருக்கிறான், மீதி பாதியை அவன் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த செய்திகள் அனைத்தும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு தரக்கூடிய படிப்பினை இதுதான். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல் என்பது, குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து கொள்ளுதல் என்பது பாவமான காரியங்களிலிருந்து இந்த மனிதனை பாதுகாப்பதற்கும் ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது.
எனவே அதை கட்டாயமாக சுன்னத்தான காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஆற்றல் உள்ள ஒவ்வொருவரும் செய்துதான் வாழ வேண்டுமே தவிர துறவரத்தை மேற்கொள்வதோ அல்லது தவறான வழிகளில் கணக்கின்றி காலங்களிலே ஈடுபடுவதோ போன்ற செயல்கள் முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டதாகும். இதுவும் ஒரு இபாதத்து தான், வணக்கம்தான் என்பதை பல்வேறு நபிமொழிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருமணம் என்பது வணக்கம் என்று அறியப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் வணக்கத்திற்கு எப்படி சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள், சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறதோ அதே போன்று திருமணத்திற்கும் விதிமுறைகளை, நிபந்தனைகளை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. தான் தோண்டித்தனமாக எந்த காரியங்களையும் செய்துவிட முடியாது என்பது இஸ்லாம் கூறித்தரக்கூடிய முக்கியமான அம்சமாகும். திருமணம் என்பதும் ஒரு இபாதத்தாக அதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியதிலிருந்தே பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே தன்னுடைய சஹாபாக்களுக்கு இந்த காரியங்களை எடுத்து சொல்லி நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த முற்றிலும் மோசமான அந்த கலாச்சாரத்திலிருந்து மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒழுக்கமான சமுதாயத்தை நபி அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஹதீஸ்களிலே, குர்ஆனுடைய விரிவுரைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம், திருமணம் மட்டும்தான் சுவனத்திலே தொடங்கி உலகம் முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டு மீண்டும் சுவனத்திலே வரை நடைபெறக்கூடிய ஒரு இபாதத்தாகும். இது மாதிரி ஒரு வணக்கம் திருமணத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்ற தெளிவுரைகளும் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. سبحان الله وبحمده عدد خلقه